ஹாய் நண்பா, ஹாய் நண்பி. என்னோட சேனல்ல ஹார்ட் பீட் சீசன் 2 குக் வித் கோமாளி இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டுட்டே இருப்பேன். ஆல்ரெடி 9 எபிசோட் அப்லோட் பண்ணிருக்கேன். இது 10வது எபிசோடு. வாங்க பார்க்கலாம். எடுத்தவனே நம்ம தேஜுவும் ரதி டாக்டரும் அந்த கிளினிக்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த லேடிக்கு எப்படியாவது பிரெக்னன்சில டெலிவரி பார்க்கணும், லேட் ஆயிட்டே இருக்கு மேடம், லேட் ஆக ஏதாவது ப்ராப்ளம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேஜு சொல்றான். நடுவில் நம்ம ரதி மேடம் அந்த பேஷண்ட் கிட்டயும் பேசுறாங்க. அந்த பேஷண்ட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எனக்கு எப்படியாவது பிரசவம் பார்த்துருங்க, என் ஹஸ்பண்டுக்கு முன்னாடி நான் குழந்தைய பெற்று காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாங்க. உடனே ரதி மேடம் சொல்றாங்க தேஜு கிட்ட, இது அப்படியே விட்டோம்னா இன்னும் மோசமாயிட்டே இருக்கும், எப்படியாவது டெலிவரி பார்த்துடலாம், என்னால பண்ண முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி வேலையில இல்ல, அதனால நீ பண்ணு, நான் உங்களுக்கு கைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி தேஜுக்கு சொல்றாங்க. தேஜு கொஞ்ச நேரம் தயங்குறாங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி இறங்குறாங்க. எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா டெலிவரி முடிஞ்சது. குழந்தையும் பிறந்தது. பெண் குழந்தை பிறந்தவனே தேஜு ஒரு மாதிரி ஃபீலிங்கா சென்டிமெண்டா குழந்தைய கொடுக்குறாங்க. இந்த குழந்தைக்காக இனிமே தெரிஞ்சு வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநங்கை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரதி மேடம் பார்த்து நீங்க தான் இதுக்கு எல்லாமே காரணம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி தேங்க் பண்றாங்க. உடனே ரதி மேடம் சொல்றாங்க, நீ தான் இது எல்லாமே பண்ண, உங்களுக்கு தான் கிரெடிட் சேரும் அப்படின்னு மாறி மாறி பாராட்டிக்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ணா நம்ம கிரணும் ரீனாவும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வண்டி வந்து மாட்டிக்கிச்சு இல்லையா, அது எடுத்து வராங்க. ரெண்டு பேர் வண்டியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சி உழுந்து படுது. அதை பார்த்தோன்னே நம்ம ரீனா கடுப்பா வராங்க. பின்னாடி ஒருத்தன் வண்டி எடுக்கிறான், அவனும் ரீனாவும் முட்டிக்கிறாங்க. அந்த ஆள் பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கான். ரீனா என்னதான் சாரி சொன்னாலும் கடுப்பாயிட்டு ஒரு மாதிரி தா சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை பேசிடுறான். உடனே நம்ம கிரணுக்கு வந்துச்சு பாருங்க, பலாரும் ஒரு அடி அடிக்கிறாரு. இறா நான் ஆளை கூட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி மேட்டுறாரு. போடா நீ யாரை கூட்டு வந்தா இங்க தான் நிப்பான்னு சொல்லி கெத்தா நிக்கிறாப்ல. அவன் போறான் ஆளை கூட்டு வரதுக்கு. அதுக்குள்ள ரீனா அவனை கிளப்பி கூட்டு வந்துடுறாங்க, கிளம்புன்னு சொல்லிட்டு. அந்த சீனை கட் பண்ணா ரதி வந்து ஹாப்பியா இருக்காங்க. அவன் பொண்ணு கேட்கறான், என்னமா ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு கேட்டோடனே உடனே அவங்க சொல்றாங்க, நேற்று ஒரு ஆபரேஷன் வந்து நான் ஹெல்ப் பண்ணேன், அதனாலதான் நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு. அந்த வேலை தான் உங்களுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணுதுன்னா அதே பண்ணேமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணும் எதிர்பார்க்கறா. பேசிட்டே இருக்கும்போது அப்பா கீழே இறங்கி வராரு. பொண்ணு நானே ஸ்கூல்ல டிராப் பண்றேன்னு சொன்னோடனே இல்ல நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் அவர் இல்ல நான் அந்த வழியா தான் போறேன், நானே டிராப் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த சீனை கட் பண்ணா கிரண் ரீனாவும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள லேட்டா வராங்க. அதை பார்த்து அம்மையா நர்ஸ் இருக்காங்க. உடனே வந்துட்டு லேட்டா வரவங்க நோட் பண்ணி சொன்னா அப்படின்னு கிரண் கேட்டவனே அர்ஜுன் சார் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ரீனா நாங்க வரும்போது தான் அது சொல்லணும்னு சொன்னாங்களா அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க. இல்ல டாக்டர் யார் வந்தாலும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அர்ஜுன் என்டர் ஆகுறாப்ல. இது ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ், யாருமே லேட்டா வரக்கூடாது, இது உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே தான் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே சொல்றாரு. அந்த சீனை கட் பண்ணா நம்ம ராக்கி, குணா, அனிதா சீனியர் உட்காந்துட்டு பேசினுறாங்க. அப்ப நம்ம ரீனா வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. என்னடா அந்த கேஸ்க்காக ஏதோ ரெடி பண்ணியா அப்படின்னு அனிதா சீனியர் கேட்க, உடனே ரீனாவும் இல்ல எதுவுமே நான் ரெடி பண்ணல அப்படின்னு சொல்ல, அவங்க திருப்பி குணாவை கேட்கறாங்க, குணா நீ தான் ரெடி பண்ணியா அப்படின்னு. உடனே நம்ம அனிதா சீனியர் கலாச்சி விட்டுறாங்க. இவன் எங்க இருந்து ரெடி பண்றது, இவனே வந்து ஃப்ளூக்ல தான் வந்து சீனியர் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கலாச்சிடுறாங்க. உடனே நம்ம ராக்கி கூட எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி, என்ன சீனியர் அவன் எப்படி சொல்றீங்க, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பொசிஷன் வந்திருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறான். உடனே குணா கடுப்பாகுது, டென்ஷன் ஆகுது. அனிதா சீனியர் என்ன சொல்றாங்க, தேஜு இருந்தா அவதான் சீனியர் ஆயிருப்பா, அவ இல்லாதனாலதான் அந்த சான்ஸ் இவனுக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மொக்க பண்ணி கலாச்சிடுறாங்க. இரிட்டேட் ஆகிற நம்ம குணா ஏந்து வெளில போயிடுறாரு. அந்த சீனை கட் பண்ணானே நம்ம ராக்கியும் நீலோஃபர் உட்காந்து பேசுறாங்க. அந்த டைம்ல நீலோஃபர் வந்து கிரணை பத்தி ஏதோ சொல்ல, உடனே ராக்கி என்ன சொல்றான், அவன் சொல்றதா நீ நம்புறியா, அவன் ஏதோ ஹீரோ மாதிரி ப்ராஜெக்ட் பண்றான், ஏதோ அடிச்சேன்றான், 4 பேரை பிடிச்சேன்றான், ஏதோ சொல்றான், அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனை டவுட் பண்ற மாதிரி ஒன்று சொல்றான். உடனே நீலோஃபருக்கும் ஆமால அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த சீன் லைட்டா போனோடனே அந்த சீனுக்கு அப்புறம் நம்ம அனிதா சீனியர் குணா கிட்ட வராங்க. குணா கிட்ட வந்துட்டு என்னடா டயக்னைஸ் பண்ணிட்டேன், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா வந்து கேட்கறாங்க. குணா எதுவுமே கேட்காம அமைதியா இருந்தாலும் அவன் கையில இருந்து ஃபைலை வாங்கிட்டு இவங்களே பார்த்துட்டு இது பண்ணு அது பண்ணு ஏதோ அட்வைஸ் கொடுக்குறாங்க. உடனே டென்ஷன் ஆகிற நம்ம குணா எல்லாரும் முன்னாடியே கத்திடுறாரு. நான் உங்ககிட்ட இப்ப அட்வைஸ் கேட்டேன்னா தேவையில்லாம நீ எதுக்கு நீயே வந்து அட்வைஸ் கொடுக்கணும் உட்கார, எனக்கு எதுவும் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி மொக்க பண்றாரு. அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி அவமானமாயிடுது அனிதா சீனியருக்கு. உடனே ஏன்டா இப்படி கத்துற அப்படின்னு சொன்னேன். குணா வந்து இதே மாதிரி தானே எனக்கு இருந்திருக்கும், நீங்க என் கேண்டீன்ல என்ன திட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதோட இந்த எபிசோட அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த 11th எபிசோட பார்க்கலாம். மறக்காம உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா நண்பி. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா.